டிரைவரு விளையாட்டும். ஏய் பேசாமாப்பா, அவன் தானே போறான், போகட்டும். அவனுக்கு எப்போ பாதை கிடச்சி ஒதுங்குறானோ அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். ஒன்றும் அவசரம் இல்லை, பேசாம உட்காந்துவா. என்னங்கடா காரன் அடிக்கிற அளவுக்கு திமிராயிடுச்சா? ஓட மணலா? போங்கடா போங்க, வேகமா போயா. காரன் அடிக்கிறீங்களா? இருங்கடி, இப்ப நான் போன் அடிக்கிறேன். ஹலோ சார், தாசில்தாருங்களா? சார், நான் சிலுக்குவார்பேட்டையில இருந்து போஸ்பாண்டி எம்எல்ஏ எம்ஏ பேசுறேன். நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? அதைத்தான் சார் நானும் சொல்றேன். ஊர்ல இருக்க ஓட மணல்லாம் அள்ளிட்டு போய் டவுனுக்குள்ள விற்கிறாங்க சார். இப்படி ஓடல இருக்க மணல்லாம் அள்ளிட்டா நம்ம நாட்டுல கனிமாவளம் இல்லாம போயிடும் சார். கனிமாவளம் இல்லைன்னா ஓன் பேர பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்க எல்லாம் குடத்தை தூக்கிட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு சபாகரத்துக்கு போகணும் சார். ரைட்டு, நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சாலே இப்படித்தான் பேலன்ஸ் இல்லாம போயிருது. ஏண்டா, எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்களா? வண்டிக்கு 35,000 ஃபைனு, பெனால்ட்டி கட்டிட்டு ஆஃபீஸில் வந்து வண்டி எடுத்துங்க. ஏண்டா மாப்பிள, வண்டி வாங்கி 10 வருஷமாச்சு, இன்னும் பைனான்ஸ் கட்டி முடிக்காம இருக்கீங்க? போயா, ஆரன் அடிக்காதுன்னு கேட்டையா? இப்ப பாரு, ஒரு நாள் எனக்கு 1 லட்ச ரூபா நட்டான். தானே வச்சேன். இதைத்தானே பார்த்துடுற? போய் சோத்தண்டா தூக்கிட்டா. ஓடு 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 ஓடு. டே கொஞ்சம் பாருடா, குழம்ப தாளிச்சுக்கிறேன். தாளிச்சுக்கிறியா? எப்பா, முன்னாடிலாம் 6 மணிக்கு எழுந்து சுறுசுறுப்பாக வேலை செய்வேன். இப்போல்லாம் எந்திரிக்கவே 8 மணி ஆகுது. வர வர சோம்பேறித்தனை கூடி போச்சுப்பா உனக்கு. இவரெல்லாம் எப்படி வாழ்க்கையில் உருப்பிட்டு சாதிக்க போறாரு? எப்படி இந்த ஆளெல்லாம் ஓகே பண்ண? ஏப்பா, நம்ம நாய்க்கு சோறு வச்சுட்டு இன்னும் வைக்கலையப்பா. தயவு செஞ்சு வச்சிடாத. அது கடுப்பாய் கார் எடுத்துட்டு காரைக்குடி பக்கம் போயிட போகுது. ஏன்பா, சாம்பார் நல்லா இல்லையா? இதுக்கு பேர் சாம்பார்? பருப்பு கழுவிட்டு மீதி தண்ணி இங்கே ஊற்றிருக்கிற. ஏன்ப்பா விடிஞ்சு விடியம்னே போய் சொல்கிறேன்? வர வர உங்கள் அப்பனோட கஷ்டம் உனக்கு புரிய மாட்டேங்குது. 2 வயசில் உங்கள் அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டா. நான் தான் கஷ்டப்பட்டு. உன்னாவும் கஷ்டப்பட சொன்னது? அம்மா செத்ததுக்கு அப்புறம் உடனே ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தீங்கன்னா சித்தி கையால் நல்லா ருசியாக சாப்பிட்டு இருந்துக்கலாம்ல. என்னது சித்தியா? ஏன் சரிப்பா, எல்லாருக்கும் பொண்ணை பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன தட்டை மாத்திக்கிற வேண்டியதானே? போஸ் பாண்டி, இவளை கொப்பனை கல்யாணம் பண்ண விட்ட அவ்வளவுதான். அப்புறம் நீ வீட்டுக்கு வெளியே நானாடா கல்யாணம் பண்ண வேணான்னு சொன்னேன்? நீ எங்கடா என்ன பண்ண விட்ட? அப்ப எனக்கு 6 வயசு, அறியாத பருவம், அப்படிதான் இருந்திருப்பேன். நீ தான் தலையில் 4 தட்டி பண்ணி இருந்திருக்கணும். பேசுவடா. எவ்வளவு ஒருத்திய கல்யாணம் பண்ணி நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தேன்னா அப்போ தெரியும்டா உனக்கு சித்தியோட கொடுமை என்னன்னு. ஆமா ஆமா, இந்த கொடுமைக்கு அந்த கொடுமை எவ்வளவோ மேலு. ஓடா போய, அந்த அம்மா உன வேணான் இருக்கும். கதை விடுற. என் மூத்த மக 7 கடந்த வயசாச்சு. கல்யாணம் நடக்க மாட்டேது, ஒன்றும் நடக்க மாட்டேது. அப்படி நடக்குமா நடக்காதா பார்த்து சொல்லுங்க. அவ்வளோதானே. காத்து கருப்பு பேய் பசாத திட்டு மரப்பாடு பிள்ளை சோனியம் அதை விட்டு விலைக்கு உன் பிள்ளைக்கு ஒரு மாங்கல்ய பிச்சை போடுறாங்கப்பா. செருப்பட்டி முத்தையா நடக்கும்டாப்பா. நடக்கும்னா எப்ப நடக்கும்? அதையும் அப்பா கற்பகிட்டே கேட்டுருவான். 4 8 என்னப்பா நடக்காதுட்டா? என்னடா இருப்பா, அண்ணன் டென்ஷன் ஆகுறாருல, கரெக்டா பார்த்து சொல்லு, கன்ஃபியூஸ் பண்ணாத. மாறுநாட்டு கருப்பா வந்து சொல்றான். கருப்பே குசும்புக்காரன் கரெக்ட் பண்ண சொல்றானப்பா. என்ன சாமி கரெக்ட் பண்றது? கூற சவ 1, கூவாத சவ 1. இல விளாட்டங்கறியில நெஞ்சு கறி இல்லாட்டி கழுத்து கறி 1 கிலோ. ஆச்சி மட்டன் மசாலா பாக்கெட்டு 2. கருப்பேன் விரும்பி சாப்பிடுறேன் கோட்டு சரக்கு வடநாட்டு சுருட்டு 1 பண்டல். கடைசி கூலிங் கிளாஸ். இதெல்லாம் வாங்க போகும்போது வெளியில யார்ட்டையும் சொல்லவும்
கூடாது, பேசவும் கூடாது. இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த கருப்பனுக்கு படையல் போட்டு திரும்பிப்பாங்க போனீங்கன்னா உன் மகளுக்கு 10வது நாள் கல்யாணம், 20வது நாள் கருப்பம், 300வது நாள் அந்த கருப்பனே உனக்கு பிள்ளையா வந்து பிறக்க முடியாதுல. அப்படி என்ன சொல்றீங்க? எல்லாத்தையும் அழிக்கிட்டாங்களா? பேபுல நாரம் எங்க இருக்கோ? சிங்கம் சிங்கம் ஹீஸ் பர சிங்கம். நான் ஒருத்தனை புடிச்சிட்டேன்னா ஒரு தடவையாவது அடிக்காம விட்ட மாட்டேன்டா. கை 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 இல்ல ஒரு ஆம்பளையோட கையை விடுறா. என் கை வலிக்குதுடா. யார் எங்க கோடி போஸ்ட் பண்ணி வணக்கம் சார். ஏண்டா கையில வணக்கம் வைக்க மாட்டியா? கை தான் தலையை தாங்கிட்டு இருக்குல்ல. அந்த கை என்ன பண்ணுது? ஆய் கழுவுற கையில ஆபீசருக்கு வணக்கம் வச்சா நல்லாவா சார் இருக்கும்? இங்க இன்னொருளோட வணக்கம் வை பாப்போம். வர்றவங்களுக்கு போறவங்களுக்குலாம் வணக்கம் வைக்கப்படும்னுங்கிற போர்டா மாட்டியிருக்கான். சும்மா இன்னும் ஒரு தடவை தான் வைப்பேன், அதுக்கப்புறம் கேட்கக்கூடாது சொல்லிவிட்டு. வணக்கம் சார். என்ன சார் சும்மா டூரில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சார் உங்களுக்கு கேஸ் தானே சார் வேணும்? அப்படியே டெல்லி பக்கம் போங்க, அப்பா பிள்ளைங்களை ரேப் பண்றாங்க, அவங்கள அட்டாக் பண்ணுங்க. இல்ல பாம்பேல பாம்பு வைக்கிறாங்களா, அவங்கள போய் பிடிங்க. அதெல்லாம் விட்டு சும்மா அமைதியா படுத்துற தமிழ்நாட்டு பசங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. சார் போய் ஐஜி வர சொல்லுங்க சார். உனக்குலாம் ஐஜி வேணுமா? சார் வீட்டுல போய் ஜட்டி போட்டு வந்துடுறீங்க சார். எப்படி சார் நம்ம செட்டப்பும் கெட்டப்பும்? ஹிந்தி ஹீரோயினி சூப்பர்ல. பேர் என்ன சார்? கத்ரினா கைஃப். சல்மான் கான் ஆளு. அதை விடுங்க சார், அங்கிட்டு பாத்தீங்களா உங்களை மாதிரியே இருக்கனா? போட்டனா ஏட்டையா யாரு, எஸ்பி யாருன்னு கூட தெரியல. நீங்களா டிஎஸ்பிடா? அவன் கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் படிச்சு போஸ்டிங் வாங்கினா நீங்க டிசைன்ல டிஎஸ்பி ஆகுறீங்களா? ஆமா, சும்மா எங்களே வந்து மிரட்டுங்க. அந்த சூர்யா கிரண் அவங்கள கேட்டா போலீஸ் அடிக்கிறாங்க, அவங்களாம் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. இது கூட பரவாயில்ல, மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் நான் தான் டிஎஸ்பின்னு சொல்லி தர்றாரு. அதான் சரி கமா பத்னிசா திஸ் இஸ் டிஎஸ்பி. சார் மேல கை வைக்காதீங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனி ஆள் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. சங்கமா? வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தலைவர் கோஸ்பாண்டி, செயலாளர் கோடி. ஒரு சங்கம், அதுக்கு ஒரு போர்டு. கொடி வேறையா? ஏட்டையா இந்த போர்டையும் கொடியும் பிடிங்க வண்டியில சார், எங்க சங்கத்து போர்டு மேல கைய வச்சா யாரா இருந்தாலும் தூக்குவோம், எவனா இருந்தாலும் வெட்டுவோம். ஏட்டு சங்கத்து போர்டு மேல கை வைக்கிறது ஒண்ணு, சனியனை சாப்பாட்டு கூப்பிடுறது ஒண்ணு. போர்டு மேல கைய வச்சா கோடி சும்மா இருக்க மாட்டேன் சார், தீ குளிப்பேன். ஐயோ யாட்டியா காமெடி பண்ணிட்டாரு. ஐயோ யாட்டியா காமெடி பண்ணிட்டாரு. இதெல்லாம் சட்ட ரீதியா சந்திப்போண்டா. நம்ம சட்ட ஆலோசகருக்கு போன போடு, இந்த போலீஸ் மேலே ஒரு கேஸ போட்டு விடுவோம். சதாசிவம் சதாசிவம் சதாசிவம். கேஸ போட்டு கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்பா உங்களுக்கு வாதாட வக்கீல் வச்சிருக்கீங்களா, இல்ல கோர்ட் மூலமா ஏற்பாடு பண்ணணுமா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யாரு வக்கீல் வீராச்சா. வீராச்சா வக்கீலா? கணம் கோர்ட்டார் நீதிபதி அவர்களே, சூரியன் உதிப்பதோ கிழக்கு, சுந்தரி அளப்பதோ வழக்கு, சும்மா இருக்கும் மாட்டை உணவுக்கு பழக்கு, சூடு மறக்க போவது என் முதல் வழக்கு. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சிங்கார சிட்டு, சிவந்தூர் ரோஜா மொட்டு, என் கட்சிக்கார சொத்து. சொல்ல வந்த விஷயத்தை நேரம் சொல்ல போறியா இல்லையா? அது ஒண்ணு இல்லையா, என் கட்சிக்காரங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு வச்சிருந்தாங்க. அவங்க சங்கத்தோட போர்டையும் கொடியும் கிழிச்சு அசிங்கப்படுத்தி பெருமாட்டாரு. அதனால குறைஞ்சபட்ச தண்டனையா ஒரு 1 லட்சம் ரூபாய் வாங்கி அவங்க கிட்ட கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல நீதி சக்கரவர்த்தி அவர்களே, என்னுடைய கட்சிக்காரனுடைய சங்கம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம். அதற்கான பதிவுச் சான்றிதழை தங்கள் பார்வைக்கு முன் சமர்ப்பிக்க கேட்படாம கொடுத்துருமா? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இன்ஸ்பெக்டர் சதாசிவம் அவர்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதித்து வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் போர்டையும் கொடியையும் இருந்த இடத்திலேயே வைக்க வேண்டும் என்று இந்த கோர்ட் இருக்கு ஃபுல்லா
பங்களா இல்லடா, உனக்கு இடம் இல்லடா. மாப்பிள்ள வீட்ல வீட்டிலேயே இருந்துக்கிறேன்டானே. எல்லாம் உனக்கு வீட்டை தேடி வருமா? எத்தனை மணிக்கு பஸ்? 8:10. இப்போ வர்ற பஸ்ஸை மிஸ் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவ? ஐயா பஸ்ஸே போயிடுச்சியா? போன பஸ்ஸை ஓடி போய் பிடிக்க முடியுமா? டேய் ஓவே சொல்லுவீங்க இவங்கள. டேய் உனக்கு எத்தனை மணிக்கு பஸ்? 8:10. உனக்கு 8:10. எத்தனை மணிக்கு வந்த? பாத்தியா? அவங்க பிள்ளையா நீ பிள்ளையா? நியாயமா பார்த்தா நீங்களா ராத்திரில இருந்தே படுத்து கிடந்திருக்கா? ஏண்டா வாழ்க்கையில ஒரு டிடி காசுன்னு இல்லையேடா. அது டெடிகேஷன் மாப்பிள்ள. அப்பா கோபத்துல பேசுறப்ப கரெக்ட் எல்லாம் பண்ண முடியாது. நீ நில்லு. நீ எல்லாம் வாழ்க்கையில திருந்தவே மாட்டேடா. தலைவரா இருந்தாலும் டைமிங் முக்கியம்டா. நீங்களாம் பட்டா யூ பிளடி சீட். உனக்கு இடம் தர முடியாதுடா. உனக்கு எத்தனை மணிக்குடா பஸ்? 8:20டா. எனக்கு 8:10டா. நான் உன் பஸ்ல வரல, நீ ஏன் பஸ்ல வராத? பஸ் வந்துருச்சுப்பா. எப்படா நம்ம 8:10 பஸ்? அதுக்கு என்ன வைப்ப? எழுதிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஏய் எறா பேப்பரையும் பேனாவையும் எழுதிக்கடா. பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. சூப்பர்ரா மாப்பிள. கவி பேராசி ஏன் ரகுமானவே மிஞ்சிட்டடா மாப்பிள. குழப்பத்துல பிறந்தவனே. சங்கத்துல பெரியவர் நீயே கொண்டு போய் டீச்சர்ட்ட கொடுத்த. அடுத்து நம்ம பஸ் 8:20 வருதுல. நாங்களும் எழுதுவோம்ல. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். டேய் நீங்க இவங்க மோசமானவங்க. பிள்ளைங்களை பிக்கப் பண்ணிட்டாங்கன்னா யாராவது ராசியான கையா இருந்தா நல்லா இருக்கும். யாரை பிடிக்கலாம்? ஏய் ஒன்னதான் வா. எந்த கிளாஸ்? 11th. கிளாஸ் டீச்சர் யாரு? அவட நம்ம கல்யாணி. கல்யாணி டீச்சரா? God is great. Excuse me. போதும் கொடுத்துருங்க தலைவரே. லவ் லெட்டர். ஐயோ லவ் லெட்டரா? எனக்கு வேணாம். நான் படிக்கணும். படிக்கிற வயசுல நான் லவ் எல்லாம் பண்ண மாட்டேன். வீட்ல தெரிஞ்சிட்டா அடி பின்னி எடுத்துருவாங்க. போடனா உனக்கு லவ் லெட்டர் கொடுக்குறேன்னு நினைச்சியா? ஆளையும் மூஞ்சி பாரு. ப்ளே ஸ்கூல் போற வயசுல உனக்கு லவ் லெட்டர் கேக்குது? சிவனாண்டி மக தானே நீ? இரு உங்க அப்பன்ட்ட சொல்றேன். உன் மக என்கிட்ட லவ் லெட்டர் கேக்குறான்னு. நான் இப்ப கேட்டேன். இப்ப கேட்டீங்களா? என்னன்னு? அது போதுமே. நான் ஸ்கூலுக்கு போறேன். இந்த லெட்டர் உங்க கிளாஸ் டீச்சர் கல்யாணிக்கு. நீ என்ன பண்ற? இதை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து டீச்சர் போஸ்பாண்டி MA MPhil சார் இந்த லெட்டர் அவங்கள்ட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு கொடுத்துறியா? ஐயோ டீச்சர் என்ன கொன்னே போடுவாங்க. ஐயோ அப்ப உங்க அப்பன் சிவனாண்டிட்ட சொல்லிட வேண்டியதான். ஆல் தி பெஸ்ட் யா. என்ன ஓகே பிடிச்சிருமா? டுடே we are going to talk about Thomas Alva Edison. லதா பாண்டி கையில என்ன பேப்பர் வச்சிருக்க? லவ் லெட்டர் டீச்சர். லவ் லெட்டரா? கொண்டாங்க. குடு. எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. ஏய் நீ நில்லு. பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே. டீச்சர் நான் படிக்கிறேன் டீச்சர். பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. அடடே ஆச்சரியக்குரிய கரெக்ட் டீச்சர். படிக்க வேண்டிய வயசுல லவ் லெட்டரா? ஒரு பொம்பளை பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதும் போகும்போதும் குனிஞ்சு தலை நிமிராம நடக்கணும். ரோட்ல நிக்கிற பசங்களை பார்த்து பல்லிச்சினா இப்படிதான் லவ் லெட்டர் தான் வரும். டீச்சர் லவ் லெட்டர் எனக்கு இல்ல உங்களுக்கு தான். எனக்கா? யார் கொடுத்தா? அப்படியே ஜன்னல் வழியா எட்டி பாருங்க.
தந்தானே 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 நானே தந்தானே நா. தந்தானே 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 நானே தந்தானே நா. எங்க ஓடுற? இங்க வா. லெட்டர் கொடுத்தியா? டீச்சர் என்ன சொன்னாங்க? நாளைக்கு காலையில 8 மணிக்கு வர சொல்லிருக்காங்க. குட் ஜாப் யா. ஆல் தி பெஸ்ட் யா. ஜீன்ஸ் பேண்ட் அரை விலையில 500 ரூபாய் தான். 500 ரூபாய் டி-ஷர்ட் கா விலையில 200 ரூபாய் தான். 90 ரூபாய் பனியா மட்டும் அதே விலை 90 ரூபாய் தான். இந்த ஸ்டைல்ல போனா நாளைக்கு கூடாத கதல் கூடும். வாங்க சார், வாங்க சார். என்னது என்னைக்கு இல்லாம நம்ம நாய் இன்னைக்கு இப்படி குலைக்குது? ஆத்தாடி. ஏய் சரி சரி நம்ம பையன் சொன்னா கேளு. ஒண்ணும் பண்ண மாட்டேன். மேட்டரா இங்க வாடா, கடிச்சிர போதுடா. ஏண்டா என்னடா அதெல்லாம்? டீச்சர். ஆமா என்னைக்குமே என் வீட்டை பக்கம் நீ வரமாட்டியே, இன்னைக்கு மட்டும் என்னவா புதுசா? அது இல்ல மாப்ள, நீ நல்லா இருக்கியான்னு பாத்துட்டு போல. இல்ல மாப்ள, நீ கூலிங் கிளாஸ் வச்சிருப்பீல்ல அத கூட. அதானே என்னடா சுண்டலி சொற்றோட சுத்துறேன்னு பார்த்தேன். பாதை இந்த பக்கம் இருக்கு தலைவரே. இந்த நாய் எல்லாம் கொலைக்கிறவங்க எவ்வளவு இருக்கு? இல்ல தலைவரே, நம்ம ஊர் நாய்களுக்குல இருந்தா இந்த மாதிரிலாம் பார்த்து பழக்கம் இல்ல. அதுகளுக்கு எவனும் செம்புதிட்ட வந்துட்டா நினைச்சு குலைக்குதுங்க. ஓ, பட் இது அந்த நாய் நினைச்ச மாதிரி தெரியலையே. ட்ரெஸ் சூப்பரா இருக்கு தலைவரே, அருமையா இருக்குது. நான் போஸ்ட் பண்ணி ஒரு சில்லற வேலையா ஜெர்மனி வரைக்கும் போறேன். ஜெர்மனி போறியா? அங்கதான் காக்கா மீ முறு போட்டு இருக்கான், கேட்டேன்னு சொல்லுப்பா. இருப்பா, திடுப்புன்னு வந்து இறங்கி இருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? போக போக பார்த்துட்டு செத்துருவாங்க, செட் ஆயிருவாங்கப்பா. போ, இந்த அடுப்பு வாங்கி அட்டாக் பண்றேன். இங்க எல்லாம் இடம் லண்டு வாக்காமைய பாரியில முறுக்கு சொல்றானா? போ மாப்ள. பாவம், அநியாயமா ஒரு டீச்சரை ஸ்கூலை விட்டே வரட்ட போறேன். ஹேய், இந்த கெட்டப்ல அவ என்ன பாக்குறா, ஏ அழகுல அவ தோக்குறா. அப்புறம் கைத்துல தொங்குறா. டேய், வர வர இந்த வாத்தியாருக்கெல்லாம் பொறுப்பே இல்லடா. மணி 8:30 பள்ளிக்கூடம் திறக்காம இருக்காங்க. டேய் 10:45 ஆனாலும் பள்ளிக்கூடம் திறக்க மாட்டாங்க. ஏன் ஹெட் மாஸ்டர் மண்டைய போட்டாரா? கொண்டையும் போடல கொண்டையும் போடல. இன்னைக்கு அஸ்டார் 2 காந்தி சைடா கருவாப்பேல. ஏன் மாப்ள, காந்தி ஜெயந்தில ஒன்ஸா புத்தா லீவ் விடுவாங்க, இப்பெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட ஆரம்பிச்சாங்களா? அதானே. ஒரு நிமிஷம் இரு. இந்த அவள வக்கனையா பேசுறியா? அப்புறம் நீ எதுக்கு என்ன கடைய போட்டியா? எம்பிஎல் படிச்சவனுக்கு காந்தி ஜெயந்தி தெரியல, நான் இறந்த பழம் விக்கிறவனுக்கு எப்படிப்பா தெரியும்? வா சீக்கிரம் போற போறேன். சொல்லுங்கள் டாடி சொல்லுங்கள். இல்ல பஸ் பாண்டி, பெரியப்பாவும் நானும் லோன் விஷயமா பேங்க் மேனேஜரை அவர் வீட்டுல போய் பார்க்க போறோம். பாருங்க, நீ இந்த மாட்டை பிடிச்சிட்டு போய் கொஞ்சம் பெரியப்பா தோட்டத்துல கட்டிட. என்னது, நான் மாட்டை பிடிச்சிட்டு போணுமா? யோ, 1000 ரூபாய்க்கு சட்டை, 500 ரூபாய்க்கு பேண்ட், 800 ரூபாய்க்கு ஷூ போட்டு மாட்டை பிடிச்சிட்டு போனா என்ன நினைப்பாங்க? ராமராஜன் நீ தான் நினைப்பாங்க. தலைவனை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. அப்ப மாட்டை பெரியப்பாவே அழைச்சிட்டு போட்டும். போட்டுமே. நீ கொஞ்சம் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கூட. பெரியப்பா, நம்ம பரம்பரையில யாருமே ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாதா? வா, போற வழியில அவனாவது மாட்டுவான். அந்த பக்கமா போய் பேசிக்கங்க. டேய் வாடா, நான் அப்படியே மாட்டை பிடிச்சிட்டு உன் கோமனை காத்துல பறக்குதுன்றக்காக என் கோமனுக்கு பறக்க விட ஆசைப்பட பத்தியா? இவ்வளவு விவரமா பேச வேற ஏதோ பிளான் பண்றேன். டேய், நம்ம மொட்டை பெரியப்பா தோட்டத்துல இளநீ மரத்துல இளநியா காய்ச்சி தொங்குதாண்டா. தென்னை மரத்துல இளநீ ஆக்காம ஆப்பிள் ஆரஞ்சு பாக்காக்கி. அதுதான்டா நானும் சொல்றேன். நீங்க வாங்கடா. இவனா இந்த நிலைமையில பார்த்தா நம்ம ரொம்ப டேமேஜ் பண்ணுவானே, இவன் தான் கரெக்ட். செயலாளரே, இன்னைக்கு சன் ரொம்ப டூ மச்சா இருக்கு, எனக்கு கண்ணு வேற கூசுது. இந்த மாட்டை ஒரு நிமிஷம் பிடிச்சீங்கன்னா நான் கண்ணாடி. தலைவரே, நீங்க உங்க வேலையை பாருங்க தலைவரே. புடுங்க. செயலாளர் நான் சும்மா தானே இருக்கேன். மண்டையா காட்டுங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. சூப்பர். செயலாளரே, நான் ஜிப்பு போடணுமா? ஜிப்பு போடணுமாடா? ஜிப்பு போடணுமா? பிளான் எனக்கு தெரியும்டா, கொண்டு விடுவேன். வா. நான் போஸ்ட் பண்ணி எங்க வீட்டுல
வீட்டுல எருமை மாடு இருக்கு, கொஞ்ச நேரம் மேய்ச்சி வர்றது. கேக்குறாருல சொல்லுப்பா. என்னைய கேட்கறதுக்கு அவனை லூசு பையலா? உன்னைய தானே கேட்கறேன். டேய் பொண்டாட்டிட்டு அடி வாங்குறான்னு அந்த லூசும்பியா நீ? அவன் பொண்டாட்டியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவன் பொண்டாட்டியை பத்தி உனக்கு தெரியுமா? நம்மளோட கேள்வியா இருக்காங்களே. அவன் போயிட்டாங்களா? போயிட்டானா? ஏத்துரு. பேசுறான் பேச்சு. நாங்கெல்லாம் மத்தியானத்துல மாடு மேய்க்கிறோம். சரிங்க தலைவரே. என்னத்தை பாக்குற? Tell me. இந்தாப்ல காலைல 8 மணிக்கு ஸ்கூலுக்கு வர சொல்லி ஏமாத்திட்டில? என்ன பார்த்தா எப்படி தெரியுதா? கண்ணாடியை போடு சொல்றேன். நம்ம பசங்க பேச போறாங்க, பொறாமப்படாத. சூப்பர். மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான 10 பொருத்தமும்